என்னம்மா சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு சமையல் சொல்றேன் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன குடிக்கிறேன் காத்தாலன்னு சொல்லிடுறேன். காமி, இது வந்து மீதி, அதாவது இஞ்சி, பட்டை, அப்புறம் மஞ்சள். அந்த மஞ்சள் வந்து கிழங்கு கிடைக்கிது, பச்சை மஞ்சள், அது ப்ளஸ் ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை தான் காத்தால ஏந்த உடனே நான் குடிக்கிறேன். என்னென்னு திருப்பின்னு சொல்லிடுறேன். இஞ்சி கொஞ்சம் நிறக்க, அப்புறம் பட்டை, அப்புறம் பட்டைப்பொடி இல்லை பட்டை, அப்புறம் வந்து ஏலக்காய், மஞ்சள், இதை போட்டு ஒரு தண்ணி. இதை தான் நான் காத்தால குடிக்கிற ஆகாரம். இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? சரி வாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகைல், அதாவது பூசணிக்காய் தொகைல், எல்லாம் விதையோட சேர்த்து அரைச்ச தொகைல். அப்புறமா இது வந்து ஒரு சாலட் பண்ணி வச்சுருக்கேன். முளைக்கட்டின பயிறு, இந்த முளைக்கட்டின பயிரை வச்சு ஒரு சாலடு, மிளகு சீரகம் போட்டு அது சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம். பருப்பு ரசம் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரைட்டு, பருப்பு ரசம். சரியா வாசனை எப்படி கம்ம கம்மன்னு இருக்கு பாருங்க, அந்த தனியா இது போட்டதுனால. அடுத்தது எல்லாரோட ஃபேவரைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ. பேபி பொட்டேட்டோ எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கணும், அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரப்பொடி, அப்புறம் கடல மாவு போட்டு நல்லா குழச்சிட்டு எண்ணெய் விட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடணும், அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி. வெங்காயம் வேண்டான்றவங்க ஒரு பாத்திரம் எடுத்து காரப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் தண்ணி விட்டு குழச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்ட பிறகு இதை ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பைண்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இதில் தெரியும், காரம் உப்பு எல்லாம் பைண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து நான் முளைக்கட்டின பயிறு போட்டிருக்கேன், காமிக்கிறேன். இதை பாருங்கள், முளைக்கட்டின பயிரும் போட்டிருக்கேன். அப்புறமா பருப்பு ரசம், சாலடு, அப்புறமா தொகைல். இன்னைக்கு என்ன காத்தால டிஃபன்னு பார்த்தீங்கன்னா தோசை வாத்து வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கணும், வர வர வாக்கணும் சூடாக. ஸோ இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து சாலட்லேருந்து நான் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா, இன்றைக்கி வாழைப்பூ தொக்கு. வாழைப்பூ தொக்கு எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன். வாழைப்பூவை உரிக்கணும். உரிக்கிறது எப்படின்னா, அதை இப்படி நகர்த்தி இப்படி கையில் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதை உரித்து கல்லனும் கண்ணாடியும் எடுத்துட்டிங்கன்னா வாழைப்பூ உரிச்சிட மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி புளி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா தொக்காயிடும். அதுக்கு வேண்டிய காரம், உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், தனியா வறுத்து போடுறது எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் வாழைப்பூ தொக்கு. நான் பண்ணும்போது கண்டிப்பாக டைம் இருந்தால் வீடியோ போட்டுடுறேன், எப்படி ஆயணும் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எங்ககிட்ட எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க, நம்மளோட ஆல் இன் ஒன் பொடி போட்டு தான் ரசம் பண்ணேன், ஆல் இன் ஒன் பொடி போட்டு தான் உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகுறது, எனக்கு சௌரியமாக இருக்குது. உங்களுக்கு வேணுனாலும் வாங்கிக்கோங்க. நிறையா இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பொடி சாதம் கட்டுறதா இருந்தால் கருவேப்பிலை பொடி சாதம், கொள்ளு பிரண்டை பொடி, அப்புறம் ஆந்திரா பருப்பு பொடி, இது புளியோதரை மிக்ஸு, வத்தக்குழம்பு மிக்ஸுன்னு இப்படி நிறையா இருக்குது. நீங்கள் அந்த பொடியெல்லாம் வாங்கி வச்சுன்னு டெய்லி ஒரு சாதம் கூட கட்டி எடுத்துன்னு போகலாம், முடியாத அன்றைக்கி. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் சேனலுக்கு பார்த்துட்டு ஹை சொல்லுங்கள். நம்பர் என்னென்னா 8300820475. காட்லேக் அனுப்புகிறோம், பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.